ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுகவுடைய கட்சி கூடாரம் காலியாக போகிறது நிஜம்தான். நரேந்திர மோடியினுடைய பாதையில் 2013 எப்படி நரேந்திர மோடி காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொன்னாரோ, காங்கிரஸ் முக்த் பாரத் என்று, அதே மாதிரி தமிழகத்தில் செய்து காண்பித்து விட்டார் விஜய். விஜய் அவர்களையும் நரேந்திர மோடி அவர்களையும் ஒரே தட்டில் தான் நான் பார்க்கிறேன். 20 சொல்றீங்களா? இப்போ இருக்கிற நிலைமையில 7 தெரியுது. இப்போ 7 தெரியுது. அதிமுக 6 பேர், 13 போயிடும். திமுக கூட கரைய ஆரம்பிக்குதுங்க. இந்த KN வீட்டுல ரெய்டு போனது, அந்த நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல செந்தில் பாலாஜி வீட்டு போல போகுது, அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக கலகாலத்து போயிடுங்க. அந்த செய்தியில ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு போறாங்க, வெற்றி முன்னணி என்று அதுக்கு பெயர், விக்டரி ஃப்ரண்ட். தமிழக வெற்றி கழகம் அதற்கு தலைமை தாங்கும். தொல் திருமாவளவன் தான் அதற்கு செயலாளர். காங்கிரஸ் மற்றும் அதிமுக போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பிக்சர் பண்ணிடும். அது இந்த வெற்றி முன்னாடி இந்திய அலைன்ஸ்ல சேர போகுதுங்க. 13 பேர் சொல்றீங்க. அந்த 13 பேர் பெரிய நம்பர். அந்த 13 பேர் எங்க இருந்து வருவாங்க? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ MR விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்து விட்டார். தாவேகாவில் இணைய போகிறாரா? தாவேகாவின் திட்டங்கள் என்ன? திமுக எப்படி எதிர்த்து நிற்கும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் திரு டெல்லி ராஜகோபால். வணக்கம், நமஸ்காரம், வணக்கம் வணக்கம். தங்களுடைய முன்னுரையில் குறிப்பிட்டீர்கள் அதிமுகவுடைய கட்சி கூடாரம் காலியாக போகிறது நிஜம்தான். காரணம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு விஜயபாஸ்கர் 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ ஒரு விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், இன்னும் போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க. ஆக மொத்தம் தமிழகத்தில் 2026க்கு பிறகு திமுக அல்லாத, கழகங்கள் அல்லாத தமிழகம் என்ற ரீதியில் ஒருவேளை நரேந்திர மோடியினுடைய பாதையில் 2013 எப்படி நரேந்திர மோடி காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொன்னாரோ, காங்கிரஸ் முக்த் பாரத் என்று, அதே மாதிரி தமிழகத்தில் செய்து காண்பித்து விட்டார் விஜய். என்னை பொறுத்த மட்டில் விஜய் அவர்களையும் நரேந்திர மோடி அவர்களையும் ஒரே தட்டில் தான் நான் பார்க்கிறேன். எதிர்கட்சிகளை கபலீகரம் செய்ய வேண்டும் என்றால் ஓட்டுகள் மூலமாக செய்ய வேண்டும். அதை நரேந்திர மோடி காண்பித்தார், விஜய் காண்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்போ திரு உதயநிதி சொல்றாரு, தொடர்ந்து இடைத்தேர்தல்கள் வரப்போகின்றன, இதெல்லாம் மீண்டும் மீண்டும் மக்கள் மீது இடைத்தேர்தல்கள் திணிக்கப்படுகின்றன, இதற்கு மக்கள் தாவேகாவுக்கு ஒரு பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு. மக்கள் அது மாதிரி செய்வாங்களா? மக்கள் விஜய் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். விஜய் எடுக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளில் ஆதரவு தருகிறார்கள். கடந்த 40 நாட்களாக தமிழகத்தில் லஞ்சம் என்பது, அதை கண்டு லஞ்சம் என்றாலே, கரப்ஷன் என்றாலே அதிகாரிகள் பயப்படுகிறார்கள். அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஃபோன் வந்துடுது, இந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு போங்க சார், உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னுட்டு. CMDA, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அங்கே பல அடுக்கு மாடி கட்டிங்கன்னா மந்திரி O பன்னீர்செல்வம் இருந்த போது சரி, சேகர் பாபு இருந்த డబ్బు బాగా వచ్చింది, ఇప్పుడు లేదు, அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட், அந்த ஸ்ரீதர் வேம்பு ஒரு ட்வீட் போட்டார், அதை பார்த்துட்டு விஜய் ரொம்ப நடவடிக்கை எடுத்தார். அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, மொத்தம் 4400 கம்ப்ளைண்ட் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க சிஎம் செக்ரட்டேரியட்டுக்கு. அந்த அறப்போர் இயக்கத்தினால நம்ம இவர் வீட்டில் ரெய்டு போட்டாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டு மாதிரி ரெய்டு போடுறதுனா, அடுத்தது சேகர் பாபு, அடுத்தது ராஜகண்ணப்பன் என்றெல்லாம் வரிசையாக போகிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் டெல்லியிலிருந்து எதை பார்க்கிறேன் என்றால் 3 விஷயத்தை பார்க்கிறேன் நிஜம்தான். ஒன்று, தமிழகத்தில் 20 தொகுதிகளில் ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷன் மாதிரி வரப்போகுதுங்க. 20 தொகுதியில் எலெக்ஷன் வரப்போகுதுங்க. 20 சொல்றீங்களா? இப்போ இருக்கிற நிலைமையில 7 தெரியுது. இப்போ 7 தெரியுது. அதிமுக 6 பேர், 13 போயிடும். 13 திமுகவிலிருந்து வரலாம், அதிமுகவிலிருந்து வரலாம். ஏன்னா இப்போ பாருங்க, அந்த 2 வரமாட்டேன்ட்டாங்க பாருங்க மதிமுகலேருந்து.
அதுவே முதலமைச்சருடைய மனதை காண்பிக்கிறது. நீங்க 2 பேரும் நான் உங்களுக்கு கேன்வஸ் பண்றேன்னு சொல்றாரு. அதுவே ஒரு குதிரை பேரத்திற்கு ஈக்குவலாக போகுமோ என்ற அச்சம் கோர்ட்டிலும் வாதாட இருக்கிறார்கள் அதிமுக சார்பில் இருந்து. இதை வைத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் தமிழ்நாட்டில் திமுக இன்னும் ஒரு கை பார்த்துருவாருங்க. அசம்பிளியில் அவர் சொன்னது தவிர பல நேயர்கள் அசம்பிளியில் நடந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். என்னுடைய மனதில் பட்டது, நான் ஒரு வாரம் ஆயிருந்தா கூட விஜய் அவர்கள் இப்படின்னு பண்ணிட்ட அப்புறம் எல்லாரும் வெளில போயிட்டாங்க, சிரிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அதுலேருந்து என் மனசில் தோணுது, ஒருவேளை ஜூலை 22 முதல் தமிழக பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க இருக்கிறது, இன்னும் எக்ஸாக்ட்லி ஒரு மாதத்துக்குள்ள. அப்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவார் விஜய்க்கு. ஏன்னா அவருக்கு அந்த கட்சி கடையதை பார்க்க முடியாதுங்க அவரால். கடைசியில் அவர் மகன் ஒருத்தம் தான் இருப்பாங்க, மிதுன் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி 2 பேர் தான் இருப்பாங்க கட்சியில், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி கரைந்து கொண்டு வரி அதை தடுக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு கூட்டம் கூட்டியிருக்காரு மகளிர் அணின்னு, அதில் பேசுவார். we will wait and watch, எப்படி பேச போறான்னு பார்க்கலாம். அந்த தம் குறைஞ்சி போயிடுச்சுங்க இபிஎஸ்க்கு. ஆனா திமுக அண்ணா திமுக இப்போ கூட சேர்ந்து பேசி ஆட்சி அமைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் பயந்து இருக்காங்க சார். இந்த 106, 126, 128 வந்துட்டதுனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க சார். எந்த சமயத்தை எது ஒன்றும் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ராஜினாமா பண்ண வச்சுட்டு அசம்பிளியினுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடுறாரு சிஎம். 106 மெஜாரிட்டி வர மாதிரி பண்றாரு. ஆனால் அது வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒருவேளை 20 இடைத்தேர்தல் வந்ததுன்னா 13, 15 மட்டும் ஜெயிச்சிடலாம் தமிழ் வெற்றி கழகம். ஆனால் மீதி 5 திருப்பி குறைஞ்சிடும். அப்போ 5க்கு தேட போவாரா? ஸோ ஆக மொத்தம் தமிழகத்தில் குதிரை பேரம் சகஜமாகிவிட்டது. இது ஒரு தமிழகத்தினுடைய ஜனநாயகத்திற்கு ஆபத்தாக இருக்குமா என்று கேட்டால் இருக்கும். அதே சமயத்தில் விஜய்க்கு இருக்கக்கூடிய மவுசு ஒன்றும் குறையில்லைங்க. இப்போ அசம்பிளியில் அவர் ஒன்று பேசினார் நிஜந்தன். என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். மக்கள் சப்போர்ட்ல நான் வந்திருக்கேன்னு கத்தி சொன்னார், உறக்க சொன்னார். திருப்பி மக்களிடையே போனாலும் போவார், அசம்பிளி டிசால்வ் பண்ணாலும் பண்ணுவார். இவர் மு.க. ஸ்டாலின் 6 மாசத்துல தேர்தல் வருது, 6 மாசம் தேர்தல் வருது, இவரே தேர்தல் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா போயிட்டு இருக்குது. எதிர்கட்சிகள் அதை குறைக்க பார்க்கிறார்கள். தவிர இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாநாடு நடக்கிறது. அதில் பல கருத்துக்களை விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு துணை நிலை இருக்கக்கூடிய ஐஜி எங்கிட்ட காலையில் தொலைபேசியில் சொன்னார், சீஃப் மினிஸ்டருடைய கான்சன்ட்ரேஷன் லா அண்ட் ஆர்டர், ட்ரக் ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாருன்னுட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி மேலே ஒரு பற்று வந்து விட்டதுங்க, ஆட்சி மேலே ஒரு நம்பிக்கை வந்து விட்டது, ஒரு ஸ்ட்ரென்த் ஆயிட்டு வரான்னு தோணுதுங்க. ஆனா திமுக ஏன் அப்படி சொல்லுது? சீக்கிரத்தை தேர்தல் வரும், தயாரா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது 6 அமாவாசை, 7 அமாவாசை, 8 அமாவாசைன்னு சொன்னார். ஒன்றுமே ஆகலைங்களே. ஸோ எதிர்கட்சியில் இருக்கும்போது நீ அமாவாசை சொல்லலாம், மாதங்களை சொல்லலாம், ஆனால் ஒன்றும் நடக்காதுங்க. அந்த விஜய் கன்சாலிடேட் பண்ணிட்டா மாதிரி தான் என் மனசில் படுதுங்க அரசியல் ரீதியாக. காரணம் அவருக்கு வரவேற்பு இருக்கிறது. இவ்வாறு எல்லா கட்சியும் இப்போ திமுக தனித்து விடப்பட்டது. நாம் இருவரும் தேர்தலுக்கு முன்னதாக பேசியிருக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனால் தேர்தலுக்கு முன்னதாக பல கருத்துக்களை நான் சொல்வது, தங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது நம்ம 2 பேருக்குமே நடுவிலேயே. நான் தொங்கு சபை வரும் சொன்ன, தொங்கு சபை தான் வந்திருக்கு. விஜய் முதலமைச்சராகிவிட்டார். இப்ப பாருங்க, ஒரு தோரணையில பார்த்தீங்கன்னா திமுக கூட கரைய ஆரம்பிக்குதுங்க. இந்த KN நேரு வீட்டில் ரெய்டு போனது, அந்த நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல செந்தில் பாலாஜி வீட்டு போல போகுது, அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுக கலகாலத்து போயிடுங்க. 1ஆம் தேதி காலையில் அனைத்து கட்சி கூட்டம், அதாவது விஜய்க்கு ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். தோழமை கட்சிகள் கூட்டம் அன்று மாலை நடக்கிறது போல் செய்தி. அந்த செய்தியில ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு போறாங்க, வெற்றி முன்னணி என்று அதுக்கு பெயர், விக்டரி ஃப்ரண்ட்.
தமிழக வெற்றி கழகம் அதற்கு தலைமை தாங்கும். தொல் திருமாவளவன் தான் அதற்கு செயலாளர். காங்கிரஸ் மற்றும் மதிமுக போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பிக்சர் பண்ணிடும். அது வந்து இந்த வெற்றி முன்னாடி வந்து இந்திய அலையன்ஸ்ல சேரப்போகுதுங்க. ஸோ தமிழகத்தில் 2 நிலைமை. ஒன்று வந்து வெற்றி முன்னணி புதியதாக வர ஆரம்பித்திருக்கிறது. திமுக கரைந்து விட்டது. அதிமுக இல்லை என்பதை இந்தியாவிற்கு நிலைநாட்டி விட்டார். இந்திய அலையன்ஸுக்கு நிலைநாட்டி விட்டார் விஜய். ஸோ தேர்ஃபோர் செகண்ட் ஆப்ஷன் அசம்பிளியில் நல்லா பண்ணிட்டாங்க. டெல்லிக்கு 2 விஜயம் வந்துட்டு டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் எல்லாரையும் பார்த்து சமாதானப்படுத்தி விஷயத்தை புரிஞ்சின்றார். நிதி நிலைமை அறிக்கைக்காக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாகிவிட்டது. என்னை பொறுத்து மட்டும் எத்தனை எம்எல்ஏ வெளில போகிறாங்களோ எத்தனை எம்எல்ஏ வர்றாங்களோ தெரியாது. அத்தனை வெள்ளை அறிக்கை வரப்போகுதுங்க. ஒரு 5 வெள்ளை அறிக்கை வரப்போகுது நிஜந்தன். அந்த வெள்ளை அறிக்கைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு பை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் முதலமைச்சர் கண்டிப்பாக தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டிடம் நேராகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ பேசி தமிழகத்திற்கு அனைத்து வெள்ளை அறிக்கைகளை எல்லாம் சாராம்சமாக வைத்துக்கொண்டு அதுதான் ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு சுப்ரீம் கோர்ட் தலைமையில் சிட்டிங் ஜட்ஜா இல்லை ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு விசாரணை கமிஷன் போட்டாருன்னா திமுக அலண்டு விடுங்க. போட போறாதான் நான் கேள்விப்படுறேங்க. ஆனா அதுக்கெல்லாம் டைம் ஆகும்ல. அது எத்தனை வழக்குகளை பார்த்து திமுக இதுக்கெல்லாம் போய் நடிக்கிறமா நடுங்க. அது எத்தனை வழக்குகளை எத்தனை ஓட்டுகளை வாங்கியிருக்காரு விஜய், அதையும் பார்க்கணும். இல்லை நம்ம 1,80,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் இல்லையோ. நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுது. கரூர் விஷயத்தை வந்து சென்டினரி அது ஒரு வருஷம் ஆக போகுதுங்க. ஒன்றுமே வரல கரூர் விஷயத்துலேருந்து. என்ன நடக்குதுன்னே எவருக்குமே புரியல. நானும் விசாரித்தேன். அஜய் ரஸ்தோகி அவர் வந்து பேட்மிண்டன் விளையாடுறாரு, செஸ் போர்டு விளையாடுறாரு. ஏன்னா இதுக்கு மேலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அதில் விஜயும் குத்தம் சொல்கிறாங்க, திமுகவும் குத்தம் சொல்கிறாங்க. தமிழக அரசியல் ஒரு கலைவரம் வந்தது. இதன் மூலமாக ஒரு வரி கருத்து என்ன என்று கேட்டால் 2026க்கு முன்னதாக தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடைய வசம் இருந்தது. 2026 மே 5 முதல் தமிழகத்தில் விஜயிசம் துணிந்து விட்டது. விஜயிசம் நியூ திராவிடியன் மூவ்மெண்ட்டை கொண்டுட்டாங்க விஜய். ஆனா திமுக நீங்க சொன்னீங்க கலகலத்து போயிருக்கு அப்படின்னு. திமுக ஒரு மிக பழமையான கட்சி, பல தடவை பல தேர்தல்களை பல தோல்விகளை சந்தித்த கட்சி. அப்படின்னா கலங்கி போயிருமான காணாமல் போயிருமான்னு போகாது. பட் ஊழியர்கள்லாம் போயிட்டாங்க சார். ஊழியர்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களே சார் தமிழ் வெற்றி கழகத்துக்கு. அதிமுக போட்டாங்களே சார். நீங்க தலைவர் வச்சுன்னு பார்க்காதீங்க நிஜந்தன், தயவுசெய்து கோவப்படாதீங்க. என்னுடைய மரியாதையில தலைவர்கள்லாம் உங்களோட இருக்காங்க. என்ன லூட்டி அடிச்சவங்க கழகத்தினுடைய 2 கழகங்களுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் வெளியே சென்று விட்டார்கள். தங்களிடம் இல்லை அவர்கள். அதை உணர்ந்து விட்டுத்தான் மு.க. ஸ்டாலினே கண்டிப்பாக 36 பேர் கொண்ட ஒரு குழு போட்டாரு. தோற்றுவதற்கு காரணத்தை அவர்கள் கண்டு கொடுத்து விட்டார்கள். இவருக்கே வர ஃபீட்பேக் இருக்குது. அந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஏவா வேலு மேலே ஏன் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டால் அரசியல் ரீதியாக விஜய் காய் நகர்த்துகிறார். அடுத்ததாக ஏவா வேலு தான் திமுகவிற்கு பொதுச் செயலாக வரக்கூடும் என்று சில திமுகக்காரர்கள் பேசுவதை வைத்து கொண்டு பார்த்தால் அவரையே முதல்ல அடி, அப்புறம் KN நேரு அடி, செந்தில் பாலாஜி அடி, 3 பேர் எடுத்த ஒன்றுமே நிஜமாக அவங்க கோர்ட்டுன்னு போயிட்டு காலை இறங்கி மேலே ஏறி போனாங்கன்னு நடக்காதுங்க கட்சி. இந்த 20 தொகுதியை நான் சொல்ற மாதிரி இப்போ 7 வந்திருக்குங்க மொத்தம் இன்னியோட. இன்னும் 13 சொல்றீங்களே சார், இன்னும் 13 சொல்றீங்க நீங்க. 7 அதிகம், இன்னும் 13னா 13 இங்கிருந்து வருவாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ராஜினாமா செய்ய போறாங்களா? நீங்க யாரு மேல சந்தேகப்படுறீங்க? அதிமுக இருந்து வருவாங்க, திமுக இருந்து வர போறாங்க. பாத்துட்டே இருங்க. மீதி கட்சி மீதி பாஜக ஒண்ணு அவர் சித்தாந்த ரீதியில வரமாட்டாரு. மீதி அதிமுக திமுக தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? எப்படி வந்து டிசால்வ் பண்ண முடியும்? கவர்னரை போய் பார்த்துருக்காரு இன்னைக்கு சபாநாயகர். சட்டசபையில என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்காக சிடி நிர்மல்குமாரும் போயிருக்காரு. ஏதோ லா பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எதை பத்தியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்த்தால் சட்டமன்றத்தில் இந்த மாதிரி கட்சி தாவதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னரே ஒரு மெமோ அனுப்பிச்சிருக்கதாக நான் கேள்விப்படுகிறேன் முதலமைச்சருக்கு. அதை சரி செய்வதற்குத்தான், பதில் சொல்வதற்குத்தான் என்று சென்றிருக்கிறார்கள். ஆக மொத்தம் கவர்னருடைய ஆக்ஷனும் போக போக பார்க்க வேண்டும் எப்படி இருக்கிறது என்று. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு கூட்டு கூட்டினாங்கன்னா விஜயனுடைய வேகம் குறைஞ்சிருங்க.
ஆனா அவங்க அவங்க இன்டியூஸ் பண்றாங்களா, அவங்க வாங்கன்னு சொல்றாங்களா? மத்த அதிமுக தானே ஒவ்வொருத்தர போயிட்டு இருக்காங்க. அவங்களும் வாங்க எல்லாமே நம்ம முதலமைச்சர் அவர்கள் வைகோவிடம் அஷ்யூர் பண்ண முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நான் வந்து தேர்தலில் போட்டு ராஜினாமா செய்ய சொல்லுங்க, நான் மாட்டேன்ட்டாங்களே. அது திமுக குதிரை பேரத்தில் இருக்குது இல்லை. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ராஜினாமா செய்யறவனை தடுப்பதே குதிரை பேரம். ஆனா அது அவங்க திமுக எம்எல்ஏ இல்ல இருந்தா கூட, திமுக எம்எல்ஏவா இருந்தா கூட அவங்கெல்லாம் ஒன்றும் எதற்காக ராஜினாமா செய்ய மாட்டேங்கிறாங்க? அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா இல்லை, பணம் வாங்கப்பட்டதா இல்லை, ராஜினாமா செய்கிறார்களா இல்லை. அப்போனா வைகோ தனிமையாக்கப்பட்டு விட்டாரே. வைகோனுடைய யூனிக் செல்லிங் பிரைஸ் யூஎஸ்பிஏ, அவருடைய ஒரு செல்லிங் ப்ராப்போசிஷன் 2 எம்எல்ஏ இருக்கிறதுனால தான் அவருக்கு வெயிட் இருந்தது. அந்த 2 எம்எல்ஏ வரணும் வெயிட் இல்லைங்களே. என்னத்துக்கு கூப்பிடுறாரு உங்களை விஜய்? அவர் மதிமுகவுக்காக கூப்பிடல, அந்த 2 எம்எல்ஏக்காக கூப்பிட்டாரு. அதை தோத்து போட்டார்ல விஜய். ஆமா. ஆனா நீங்க வேற யார் வருவாங்க? நீங்க 13 பேர் சொல்றீங்க, 7 பேர் வந்துட்டாங்க வெளியே. ஒரு திரு விஜயுடைய ராஜினாமால் ஏற்பட்ட காலியிடம் திருச்சி கிழக்கு. அதை தவிர 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. இடைத்தேர்தல் வரப்போகுது. இன்னும் கூட நீங்கள் 13 பேர் சொல்றீங்க. அந்த 13 பேர் பெரிய நம்பர். அந்த 13 பேர் எங்க இருந்து வருவாங்க? அது மட்டும் எலெக்ஷன் நடக்காது நிஜந்தன். தமிழ்நாடு அரசாங்கம் லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு சொல்லி தேர்தல் கமிஷனுக்கு சொன்னாலும், தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் சுப்ரீம் கோர்ட் நிலைமையில் இருக்கக்கூடிய கேஸ்ல, குதிரை பேர கேஸ்ல எலெக்ஷன் கமிஷன் எப்போ மூவ் ஆகும்? தமிழ்நாடு அரசாங்கம் பச்சை கொடி காமிச்சாதான். பச்சை கொடி காமிக்க மாட்டாங்களே. ஆக மொத்தம் அந்த 13 பேர் கையில வர போட்டும் விட மாட்டாங்க. 13 பேர் வந்த பிறகு அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும். திமுக வந்து என்ன பண்ணுதோ தெரியாது. அதிமுக மூலமாக விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இந்த 5 கட்சியினுடைய எம்எல்ஏக்களை சேர்த்தா கூட அந்த 20 வந்து சரியா போயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லாத போது 144 ஓட்டு வாங்கினாங்களே சட்டசபையில. அந்த 144 வருவது கடினம். இப்ப பாருங்க, வேலுமணிக்கு எல்லாம் பண்ணி குஷிப்படுத்தினா கூட வேலுமணி இஸ் நாட் ஹாப்பி. திருப்பி அந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் போதோ பட்ஜெட்டும் போதோ அதிமுக சைஸ்ல இருக்கும். அப்படியே ஓட்டு போடுச்சு வெளில போடுவாங்க. இது 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். திருப்பி சபாநாயகர் மன்னிச்சிருவாரு. இது என்னங்க இது? சபாநாயகர் எதுக்காக மன்னிக்கணும்? ஸோ ஆக மொத்தம் இந்த எல்லா குழப்பத்தையும் பொது ஜனங்களிடையே, வாக்காளர்களிடையே இன்னமும் நான் சொல்லுகிறேன், விஜய்க்கு ஆதரவான ஒரு வாக்குகள் இருக்கின்றன. அந்த அந்த தேர்நிலவ காலம் 1 வருடத்திற்கு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுக என்ன நடவடிக்கை? முக்கியமாக இப்போ இனி கூட ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, கைது செய்யப்பட்டாங்க. இதன் மூலம் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி தரணும், ஆளுங்கட்சிக்கு சரியான ஒரு பதிலடி தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக. இதுல அவங்க வெற்றி பெறுவாங்களா? நிஜந்தன், நீங்க ஒரு விதத்துல ஆர்கியூ பண்றீங்க, நான் ஒரு விதத்துல ஆர்கியூ பண்றேன். இது திமுக கட்சியை இக்கட்டாக வைத்துக் கொள்வதற்கும் திமுக கட்சியை ஒருங்கிணைத்து வைப்பதற்காகவும் தான் தங்களுடைய போராட்டத்தில் யார் வருகிறார்கள், யார் தாவேகா போகிறார்கள் என்பதை பரிசோதனை செய்வதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமே தவிர திமுகவிற்கு எதிராக ஆதரவாக, அதிமுகவிற்கு எதிராக ஆதரவாக, தமிழ் வெற்றி கழகத்துக்கு எதிராக செய்ய வேண்டும் என்ற இலக்கமே எண்ணமே கிடையாது. ஸ்டாலினுடைய எண்ணம் எல்லாமே அடித்தல் மக்கள், ஒர்க்கர்ஸ், கேடர் எல்லாம் விட்டு போயிட்டாங்களே. இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், பிளஸ் அறப்போர் இயக்கத்துடைய செய்திகள் எல்லாம் பார்த்தேன். துரைமுருகன் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் போலக்குது திராவிட முன்னேற்ற கழகத்து பொதுச் செயலாளராக. ஸோ இது எதை குறிக்கிறது? மிக மிக டேஞ்சர் சிச்சுவேஷன். ஏன் அவர் மூத்தவர் என்பதால் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை போடுறதுக்கு திமுக முயற்சி பண்ணோம். இதுல என்ன டேஞ்சரஸ் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? அவர் வெளில தானே பேச ஆரம்பிச்சார். அவர் எப்பவுமே கொஞ்சம் தமாஷா பேசுவார், கிண்டலா பேசுவார், கழகத்தையும் மாட்டி விட்டாலும் விட்டுருவாரு. அவருக்கு என்ன போச்சுங்க, 86 வயசாச்சு, ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாருன்னா உங்க கஷ்டத்துக்கு கடினமாச்சே. எப்படி நிஜலிங்கப்பா காங்கிரஸ் கட்சியை உடைத்தாரோ இந்திரா காந்திக்கு எதிராக, அதே மாதிரி வைகோ எப்படி உடைத்தாரோ திமுகவை மீண்டும் உடைப்பாரோ இல்லையோ துரைமுருகன். ஆனால் கட்சியிலேருந்து ஏதாவது சொல்லிட்டு வேணும், அவர் சஸ்பெண்ட் பண்ண முடியாது உங்களால. ஏதாவது ஒன்று சொல்லுவார், அவர் தமாஷா பேசுறாரு. என்கிட்ட சொன்னார், நான் திமுக பொதுக்குழு நடந்துட்டு இருக்கும்போது, ஐயா ராஜகோபால சாமி அவெல்லாம் கூப்பிடுவார், என்ன கூப்பிட்டுட்டு அந்த ராஜா உள்ள வந்தாலும் எல்லாரும் எழுந்துன்னு இருந்தாங்க சார் பொதுக்குழு இல்லைன்னு. எதுக்குண்ணா அப்படின்னு கேட்டேன்.
அவங்ககிட்ட 1,20,000 கோடி இருக்குதுங்கிறாங்க. எல்லாருமே அவன் வந்தா எழுந்து நிற்கிறான், நான் வந்தா ஒத்துமை எழுந்து நிற்கிறேன், தமாஷா பேசுவார் அப்படி. ஆக மொத்தம் ஏதான ஒரு விஜயை பற்றி பாராட்டி தெரிவிச்சிட்டாருன்னா அது திமுகவில் குழப்பத்தை உண்டாக்கும், பேசப் போகிறதாக நான் கேள்விப்படுகிறேன். கட்சி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அண்ணா திமுக இருந்து கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு எம்எல்ஏ போயிட்டு இருக்கிற சமயத்துல திமுக ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மதிமுக இருந்து மனம் மாற நினைத்த எம்எல்ஏக்களை கூட தன் பக்கம் வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி கொண்டவர்கள் என்றாலும் கூட திமுக இருந்து ஒரு சிறு சலசலப்பு கூட வெளியே தெரியலே. உண்மை அது இல்லைங்கல. ஆனா கேடரில் இல்லைங்களா உங்களுக்கு? கேடர் லெவல்ல எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அந்த பக்கம் தலைவர்களே ஊழல் செய்கிறார்கள் என்று கேடரே சொல்லும் பொழுது என்ன மாறுதல் இருக்கும்? ஆனா திமுக கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை வர்ணித்தாலும் விஜய் அவர்களுக்கு சட்டசபையில் பேசும் பொழுது, நான் ஆக்ஷன் எடுக்கும் பொழுது ஏன் பதறிக்கொண்டு ஓடுகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார் பாருங்க. பதறாங்க கதறாங்க சொன்னார் பாருங்க. அது செந்தில் பாலாஜியும் KN நேருவையும் ஏவா வேலுவும் தான் மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார். இல்லை அப்படின்னா ஒன்னே ஒன்று நிஜம்தான். சுப்ரீம் கோர்ட்ல திமுக ஸ்டே வாங்கினாங்க டாஸ்மார்க்ல டிசம்பர் 2025. அது இப்போ வெக்கேட் பண்ண போறாரு நம்ம விஜய் அவர்கள். ஏப்ரல் மே ஜூன்ல வெக்கேட் பண்ணதுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அடுத்த வாரம் அது வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் உள்ள வந்துடுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் உள்ள வந்ததுன்னா அவர் கை விட்டுருவார். எல்லாம் பாஜக பண்ணுது காமிச்சு விட்டுருவாரு. ஸோ அந்த நிலையில் விஜய் அவர்களுக்கு இன்னமும் ஒரு பொதுமக்களிடையே வாக்காளர்களிடையே ஒரு வெற்றி சின்னமாக அது விசிலை பார்க்கிறார்கள். திமுக நம்ம ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்குமா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமான்னு தெரியலைங்க. திமுக இப்போ அதிமுக எப்படி அம்மையார் மரணம் அடைந்த பிறகு அதிமுக செதறி விட்டதோ சூரத்தேங்காய் மாதிரி சுருக்குன்னு, அதே மாதிரி திமுக தோல்வி அடைந்ததோ இல்லையோ ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு பிடிப்பு இல்லை அவர்களிடையே. இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. காரணம் தேர்தலுக்கு முன்னதாகவே நிஜந்தன் எல்லா கட்சியும் உடைச்சி வச்சாங்க. தோழமை கட்சியெல்லாம் நம்மளே பேசியிருக்கோம் அது மாதிரி ஒரு வாட்டி. அந்த தோழமை கட்சிகள்லாம் இப்போ அவருக்கு சொன்ன சாபம் அவர் மேலே வந்துடுச்சுங்க நிஜந்தன். இட் இஸ் அஃபெக்டிங் ஹிம். அவருக்கு யானையின் தலை மனவாரி ஆஸ் யூ சோ சோஷியல் யூ ரீப்புங்கிற மாதிரி அவர் மேலே அடிச்சிடுச்சு அது. அதனால அந்த ஸ்ட்ரென்த் எம்எல்ஏக்கள் ஒன்றாக இருந்தாலும் உடைக்கிறதுக்கு விஜய் நிறைய ட்ரை பண்ணுறாரு. கேஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாரு. உடையும் ஒரு நாளைக்கு. அந்த நம்பிக்கை அவர் இருக்காரு. இடைத்தேர்தலில் திரு ஸ்டாலின் போட்டியிடணும் அப்படின்னு திமுக காரங்க நிறைய பேர் விரும்புறாங்க. இப்போ 7 தொகுதிகள் இடைத்தேர்தல் வரப்போது. நீங்க 20ன்னு சொல்றீங்க, இன்னும் 13 பேர் விலகுவாங்கங்கிறீங்க. இந்த இடைத்தேர்தலில் திரு ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாட மாட்டார். தப்பா தோத்து போயிட்டாருன்னா என்ன ஆகுங்க? இப்போ வெற்றி பெற்று என்ன பண்ண போறாருங்க அவரு? அப்போ உதயநிதி மேல நம்பிக்கை இல்லையா? உதயநிதி நல்லா பண்ணிட்டு இருக்காரு அசம்பிளியில தான். அவருக்கு எதிராக ஏன் செய்ய வேண்டும்? ஆனா உள்ள அவர் வர்றதுங்கிறது கட்சிக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறது, எம்எல்ஏ ஆகிறது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரு. எதிர்கட்சி தலைவர் ஆவாரு. அப்போ உதயநிதியுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும். எந்த உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ குடும்பத்தினர், அது மீண்டும் தடுக்கப்படும். இவர் எம்எல்ஏ ஆயிட்டார்னு வச்சுங்க, உதயநிதியுடைய ஃபியூச்சர் குறைஞ்சிரும். இந்த உதயநிதியுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஸ்டாலினுடைய இதுவும் குறைஞ்சிரும். ஆனா ஸ்டாலின் வரதுங்கிறது கட்சி உதயநிதினால கட்சி உடைஞ்சதுங்க. உதயநிதினால தான் எல்லா கட்சியும் உடைஞ்சது. இன்னைக்கு பாருங்க, வைகோ 7 தடவை போனார் வெளில, 7 தடவை உள்ள வந்தாரு. அவர் இன்னைக்கு ஸ்டாலின் மீது திட்டுறாரு. அப்பனை திட்டினாரு, இப்ப பையனை திட்டுறாரு. அவருக்கு என்ன இங்க எங்க பேசிட்டே இருக்காருங்க. ஏங்க அது வைகோ? நான் மீண்டும் சொல்லுகிறேன், விஜய் அவர்கள் வைகோ மீது மரியாதை வைத்தது அந்த 2 எம்எல்ஏக்கு. அவங்க கால்வாரி விட்டாங்க. அதுல ஸ்டாலின் வெற்றி பெற்றாரே. அது அந்த டிஎம்கே அவர் ரிசைன் பண்ணாலும் 10 ரூபா, ரிசைன் பண்ணாலும் 10 ரூபா, 2 பக்கத்தையும் வந்துடுதுங்களே. ஸோ ஆக மொத்தம் குதிரை பேரமோ கழுதை பேரமோ ஒட்டக பேரமோ தமிழக அரசியல் குழம்பு விட்டது. மீண்டும் குழம்பும் என்பதுதான் என்னுடைய அச்சம். மறுபடியும் சொல்லுங்க. ஏன்னா திரு ஸ்டாலின் ஏதோ ஒரு தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. திருவாரூரில் கூட திமுக எம்எல்ஏ பதவி விலகி எங்கே ஸ்டாலின் நின்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்திகள் சொல்லுது. அந்த மாதிரி செய்வாரா? அவர் சட்டப்பேரவை உறுப்பினராகி எதிர்கட்சி தலைவர் ஆனார்னா ஒரு பெரிய டஃப் கொடுப்பாரு விஜய்க்கு. முடியாது, தவறுங்க, தவறான கருத்துங்க. சப்போஸ் தோத்து போயிட்டாருன்னா அதை பாருங்களேன்.
தோக்கிறதுக்கான முயற்சிகளை விஜய் செய்வாரா இல்லையா? ஒண்ணு இல்லது 2 மதிமுக எம்எல்ஏக்களுக்கு நான் பிரச்சாரம் பண்றேன்றாரு. இவங்க போய் தோக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லையா சொல்லுங்க? நிச்சயமா தைரியத்தை பாருங்க. அவர் மு.க. ஸ்டாலினை தோற்கடித்த எம்எல்ஏவை மந்திரியா பண்ணவே இல்லை. அவர் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்காரு. அவரே காத்துல விட்டாங்க, ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அவர் தனியா இருக்காரு. இப்ப திருப்பி அங்க போய் திருவாரூர்ல யாராவது தோக்கடிச்சாங்கன்னா அந்த ஆளையும் விட்டுருவாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் முடிஞ்சிட்டுன்னா பாருங்க எப்படி ஒரு சிச்சுவேஷன் மாறுதுங்க தான் என்னுடைய கருத்து. நீங்க என்னதான் சுத்தி சுத்தி கேட்டாலும் நிஜந்தன் விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் முதிர்ந்து விட்டது. அரசியல்வாதியாக மெச்சூர் ஆயிட்டார். அவர் பார்த்தா தெரியுதுங்க. அதெல்லாம் அவருக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் பேசினது, அந்த வெற்றி முன்னணிங்கிறத வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி தான் அவர் எப்பவுமே சொல்றாரு, கான்ஃபிடென்ட்டா இருங்க, பாசிட்டிவா இருங்கன்னுட்டு. நீங்க எவ்வளவுதான் பண்ணி பாருங்க, அந்த சங்கீதா மேட்டர்ல வாய மூடின்னு இருக்காரு பாருங்க. அவன் இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி திருசாவோட போறாருங்களே, ஒன்றும் பண்ண முடியல உங்களால. கடைசியில திமுகவிற்கு அந்த ஒரு ஆயுதம் தானா கிடைத்தது. திமுக விஜய் நினைத்தாங்கன்னா இன்னும் திமுக இன்னும் கூட ஏதாவது பண்ண முடியும். ஒண்ணு கேட்கிறேன் நிஜந்தன், சபரீசன் ஏன் சட்டசபைக்கு போய் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார்? குடும்பத்துல கோளாறா? அதைதான் ஆதவர்ஜுனா புரிஞ்சுன்னு விளையாடுறாரு. இன்னைக்கு ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் சிடி நிர்மா இருக்குவாரும் தானே பக்க பலமா இருக்காங்க விஜய்க்கு. எதை குறிப்பிடுகிறது? ஒரு காரசாரமா போகுதுங்க. இந்த இண்டி கூட்டணி சேர்ந்துட்டோன்னா ராகுல் காந்திக்கு நல்லது. ராகுல் காந்தி உதவி செய்யற மாதிரி தான் விஜயோட இருக்காரு. அதனால தான் மாணிக் தாக்கூரை போட்டிருக்காங்க, இன்னொருத்தனை போட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி செல்வ பெருந்தகை திமுக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ கிறிஸ் கிராஸ் நிறைய நடக்குது பாருங்க. அது குதிரை பேரம் இல்லை, அது பூனை பேரம் ஆயிடும். அது சரி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் கூறிய திரு டெல்லி ராஜகோபால், மிக்க நன்றி. தேங்க்யூ, நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.